மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பிச்சம்பட்டி கிராமத்தின் கிழக்கு தெரு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக இப்பகுதிகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் வழியாக அவ்வப்போது வரும் பாம்பு குட்டிகளால் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். மேலும் வாசல், பாத்ரூம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் பாம்பு குட்டிகள் வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி பிச்சம்பட்டி ஊராட்சி நிர்வாகத்திடமும் ஆண்டிப்பட்டி காவல்துறையிடமும் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உரிய பாதுகாப்பு அளித்து பாம்பு குட்டிகளை முழுவதுமாக அப்புறப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே ராகத் என்ற நிறுவனம் தங்களது நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பங்குத்தொகை வழங்கப்படும் என விளம்பரம் செய்து பல பேரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்துள்ளது. இதுகுறித்து 8 பேர் மீது திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ராகத் நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் தஞ்சாவூர் பனகல் கட்டிடம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வழக்கை குற்றப்பிரிவு காவல்துறையினர் முறையாக விசாரிக்கவில்லை என்றும் ராகத் நிறுவனத்தின் சொத்துக்களை முறையாக பறிமுதல் செய்யவில்லை. எனவே வழக்கு விசாரணை அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்றும் இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி, வள்ளிமலை, சேர்க்காடு ஆகிய பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவினால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பனிப்பொழிவால் சாலையில் செல்லும் அனைத்து வாகனங்களும் முகப்பு விளக்குகளை எரியவிட்ட வண்ணம் செல்கின்றனர். மேலும் காலை 9 மணி வரை பனிமூட்டம் நீடித்ததால் மக்கள் வெளியில் செல்ல முடியாமல் அவதியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒன்றிய பகுதிகளில் 3.5 கோடி மதிப்பிலான நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் பணி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. ஐயம்பாளையம் ஊராட்சியில் 18 லட்சம் மதிப்பில் சமுதாய கிணறு அமைக்கும் பணி, 14 லட்சம் மதிப்பில் அங்கன்வாடி மையம், 10 லட்சம் மதிப்பில் நிழற்கூடை அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி, ஒன்றிய செயலாளர், மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆய்வின் போது கரடிக்கூட்டம் பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பள்ளிக்கூட கட்டிடத்தை ஆய்வு செய்து வேண்டிய வசதிகளை செய்து தர அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் தற்போதைய நிர்வாகத்தை கலைத்துவிட்டு IAS அதிகாரி குழுவை கொண்டு பல்கலைக்கழகத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று பல்கலைக்கழக தொழிலாளர் ஆசிரியர் சங்கம் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். முன்னாள் பதிவாளர் தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்ய கோரியும் துணைவேந்தரை கண்டித்தும் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பதிவாளர் தங்கவேலுவை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் தங்கவேலை பணியிடை நீக்கம் செய்யாவிட்டால் போராட்டம் மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் தொடருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அம்மாபேட்டையில் உள்ள ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்று 1ஆம் ஆண்டு நிறைவடைந்ததை ஒட்டி சம்வத்சரா அபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் 108 சங்காபிஷேகம், விசேஷ மூலமந்திர ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றது. தொடர்ந்து நவசக்தி அர்ச்சனை, மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். குழந்தைகள் சிறப்பாக கல்வி பயில வேண்டி ஸ்ரீ மேதா குத்த வித்யா ஹோம பூஜை நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகி அசோக்குமார் உள்ளிட்ட நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள காளியம்மாள் மயிலாடுதுறையில் முதல் வேட்பாளராக பிரச்சாரத்தை துவக்கினார். அப்போது மொழிப்போ தியாகி ஈகி சாராங்கபாணி நினைவு தூணுக்கு மாவட்ட செயலாளர் தமிழன் காளிதாஸ் தலைமையில் மரியாதை செய்து வேட்பாளர் காளியம்மாள் பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த வேட்பாளர் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் முன்னே திறந்தவெளி வாகனத்தில் வாக்கு சேகரித்தார். இதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்,
மயிலாடுதுறையில் மூடப்பட்ட தொழிற்சாலைகளை தொடங்கினாலே மாவட்டத்தில் பல ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கலாம் என தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் குருவாயல் கிராமத்தில் தனிநபர் ஒருவர் செல்போன் கோபுரம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டார். இதை அறிந்த கிராம மக்கள் மற்றும் ரவிராஜ் ஆகியோர் கருப்பு கொடி ஏந்தி முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தனிநபருக்கு ஆதரவாக கோட்டாட்சியர் செயல்படுவதாக கூறி கோஷங்களை எழுப்பினர். மேலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வெங்கல் காவல் நிலைய போலீசார் அனுமதியின்றி போராட்டம் நடத்தக்கூடாது என அறிவுறுத்தினார். இதனை ஏற்று அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர். இந்த பிரச்சனையால் சுமார் 1 மணி நேரம் இப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.